கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்ததுலேருந்தே சப்பாத்தி பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிவிட்டு கூடவே சன்னா மசாலா வச்சுக்கலான்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி லஞ்சுக்கும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதனால் கூடவே மாவை பிணைஞ்சு வச்சாச்சு. சன்னா மசாலாவுக்கு நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். சன்னா மசாலா நான் எப்படி வைப்பேன்னா, எம்டி கடாயில் சோம்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை சேர்த்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளியும் சேர்த்து அதோட அரைச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். மசாலா ஐட்டம்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஊற வச்ச சுண்டல், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு சன்னா மசாலா ரெடியாகிற கேப்பில் சப்பாத்தியும் தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா சப்பாத்தியுமே காலையிலே போட்டு எடுத்துக்கிட்டே மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு. சன்னா கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு சன்னா மசாலா கூடவே கொஞ்சமாக பட்டர், ரஃப் ஆனியன் வச்சு சாப்பிட்டா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.